मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னது டிரான்ஸ்ஃபரா? என்ன சார் நீங்க திடீர்னு டிரான்ஸ்ஃபர்னு சொல்றீங்க? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சில குட்டிங்க வா. நான் ரொம்ப நாளா இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். இப்ப நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஊட்டி கொடைக்கானல்னு அவுட் ஸ்டேஷன் போடுவீங்கன்னு பார்த்தா அவுட் ஆஃப் த கண்ட்ரி சைனாக்கே டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சைனாக்கு டிரான்ஸ்ஃபரா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு வர வேண்டியது தானே? என்ன ஆச்சு? கிக்கர் அடிச்சா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா, நாங்க அதை மறந்தே போயிட்டோமே. நீ புத்திசாலி இல்ல, எங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி காட்டு பாப்போம். இரு, நான் சொல்லி தரேன். பாப்போம். இந்த மாதிரி ஒரு திறமைசாலிய புத்திசாலிய நான் இதுவரை பார்த்ததே இல்ல. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. அடே வண்டியை கிக்கர் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சுடா. அதனாலதான் நாங்களே இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தோம். நீ என்னடா நான் ரொம்ப பேசுற? ஆமா, இந்த அழுக்கு துணியெல்லாம் முதல்ல எடுத்துட்டு போய் துவைக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. நம்ம அவசரமாக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, அதுவும் சைனாக்கு. நாமளும் போறோம். அடே ஹனி, உனக்கு தெரியுமா இல்ல ஏதோ உளறிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் உளரல, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, ஓகே, நாங்க உன்னை நம்புறோம். ஏதோ நீ சொல்ற. நீங்க இது கவலைப்படாதீங்க சார். நான் சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே சைனாக்கு வந்துடுறேன். ஆமா சார். அங்க போய் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? எனக்கு பாம்பு சூப்பு பிடிக்கும். எனக்கு கரப்பாம்பூச்சி ஃப்ரை சாப்பிடணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை. டேய் சைனா, அத வந்துட்டா மைனாவா? ஆமா ஆமா, நம்ம சைனாக்கு போய் அந்த சைனா வால்ல உட்கார்ந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். இன்னையில இருந்து நாம படிப்படியா சைனாக்காரங்களா மாறணும். என்ன சொல்றீங்க? நாமளும் பாம்பு சூப்பு குடிக்கிறோம், பள்ளி சூப்பும் குடிக்கிறோம். அட நீ அந்த கரப்பாம்பூச்சியை விட்டுட்டியாப்பா? கரப்பாம்பூச்சி எனக்கு பிடிக்காது. உனக்கு பாம்பு சூப் பிடிக்கும்னா எனக்கு கரப்பாம்பூச்சி சூப் பிடிக்கும். ஏன் அது நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு அது பிடிக்கும்டா. ரொம்ப பேசாத. போதும், சண்டை போடாதீங்கம்மா. இருந்தாலும் நம்ம ஊர் கறி குழம்பு, மீன் குழம்பு, இட்லி, தோசை எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. ஆமா, நாமளும் மிஸ் பண்ணுவோம். 3 4 9 7 8 வணக்கம் வணக்கம். இப்ப பாரு என்னோட ஸ்மாக்க. இந்த ஸ்மாக்ல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கூடவே தானடா சுத்திட்டு இருப்ப. திடீர்னு எங்கடா போய் இதெல்லாம் கத்துக்கிட்ட? நைட் ஏதாவது படம் கிடம் பாத்தியா என்ன? டேய், அந்த படம் பாக்கும்போது என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் கத்துட்டு இருந்திருப்பேன்ல. ஓகே गाइस, இப்போ நம்ம சைனாக்காரங்களா மாறணும்னா முதல்ல நாம மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சூப்பரா வரணும். தோ இப்படி அமைதி பறவையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ போய் என்ன சண்டைக்கு வலிக்கிறீங்களே, ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் ஓங்கி அடிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்கடா. மன்னிச்சிடுங்க, அது தெரியாம வந்து உங்க மேல விழுந்துருச்சு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலைவன் மேலே நீ கைய வைப்ப? டேய் சின்ன பையனை மிரட்டாத. நான் ரிட்டையர்மெண்ட் ஆனது அவனுக்கு தெரியாதுல்ல. இங்க பாரு, என் தலைவன் வேணா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிருக்கலாம், ஆனா நான் வாங்கல. கோச்சிக்காதீங்க, அவன் தெரியாம ஏதோ தூக்கி போட்டுட்டான். சரி சரி பரவாயில்ல. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதால நான் உங்களை விட்டுட்டேன். தலைவா, உனக்கு உன்னோட அருமையே தெரியல. அவனுங்க அசிங்கப்படுத்துறானுங்க. அவனுங்கள சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி பிச்சு தூக்கி எறிஞ்சிருவோம். டேய் ரொம்ப ஓவரா பேசாதீங்கடா. நாங்க சைனாக்கு போறோம். அதான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? சீக்கிரம் கொண்டு வா. இதோ வந்துட்டேன். பேன் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சாசு, அப்புறம் காய்கறிகளையும் போட்டாச்சு. நல்லா கிண்டியாச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு இதோ போட்டாச்சு. அப்புறம் மிளகு பொடி. டேய் பசிக்குதுடா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாடா. அப்படி என்னடா ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் 5 நிமிஷத்துல நீ சாப்பாடு எடுத்துட்டு வரல, அப்புறம் ஒன்னதான்டா கடிச்சு சாப்பிடணும். கோபப்படாத நண்பா, ஏதோ சாப்பாடு ரெடி. உங்களுக்காக சைனீஸ் ஸ்பெஷலா ஒரு டிஷ் நான் ரெடி பண்ணிருக்கேன். இந்தாங்க, இது வவ்வால் தலைக்கறி. ஆஹா, இத பார்த்தா உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு பயமா இருக்கு. எஸ்கேப்டா.
உண்மையிலேயே அது உயிரோட தான் இருக்கு. ஏன்டா வேற நாட்டுல இருந்தா தான் எங்களை சூப்பு வச்சு குடிக்கிறாங்கன்னு இங்க வந்தா இங்கேயும் எங்களை சூப்பு வச்சு குடிக்கிறீங்களே, உங்களுக்கு வேற எதையும் குடிக்க தெரியாதா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. ஹே பபால், இங்க வாயே. நீங்க வெளிநாட்டுல போய் ஏதோ ஒண்ணு கத்துக்கணுங்கிறதுக்காக எங்களை சாப்பிடணும்னு உங்களுக்கு யாரா இந்த ஐடியா கொடுத்தது? எஸ்கேப்டா. ஏய், என்னையா சூப்பு வச்சு குடிக்க பாக்குறீங்க? இருங்கடா உங்களை சொல்லட்டி அடிக்கிறேன். ஏய், ஜிஷ்கா. ஏய், ஜிஷ்ணு. ஏய், ஆஹா வெளிச்சம். ஏய், எனக்கு வெளிச்சம் பிடிக்காது. நம்ம மேடம்க்கு டிரான்ஸ்ஃபர் சைனாவுக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பன்னி. ஜாலியா தான் இருக்கு, இருந்தாலும் பயமா இருக்கு. என்னது சைனாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? என் இதயமே நொறுங்கிடுச்சு. மை ஃப்ரெண்ட், என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறியா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கு தான் நான் உன்கிட்ட வெளிப்படுத்தலான்னு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். பன்னி என்ன பண்ற? அனி, அத தலையில வச்சுக்கிட்டு என்னமா பண்ற? இது சைனால இந்த தொப்பியை போடுவாங்களா? ஆனா இதை எப்படி போடுறதுன்னு தெரியல. பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டே இருக்கு. அட பாவி, அது அப்படி இல்லடா, இப்படி திருப்பி போடணும். முன்ன பின்ன விசாரிச்சு வாங்கணும். இப்படி மொட்டையா வாங்க கூடாது. ஏன் நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் உடைச்சிங்க? இந்த உண்டியல உடைச்சாதான் நம்ம சைனாக்காரங்களா மாற முடியும். அதுக்கு இதை வச்சு என்ன பண்ண போற? சைனாக்காரங்க வீட்டுல உண்டியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே நம்ம இனிமே வாங்கி வைக்கணும். அப்பதான் நாமளும் அவங்கள மாதிரியே இருப்போம். அதுல போட்டு காசு எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, சூப்பர். உடனே நாம அந்த சைனா உண்டியல் அப்ப வாங்கணும். அதை வாங்குறதுக்காக தான் இந்த உண்டியல் உடைச்சியா? நானும் போட்டுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு கிடைச்சிடுச்சு. வாங்க, உங்களை ஒரு முழு சைனாக்காரனா நாங்க மாத்துறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்போ ஒரு முழு சைனாக்காரனா மாறிட்ட. நான் சைனாக்காரனா மாறிட்டேன். என்னம்மா இது? இந்த ஊரே நம்மள வித்தியாசமா பாக்குது. நாம இவ்வளவு அழகா இருக்கோம்ல, அதனாலதான். ஹலோ டாக்டர். ஏய், நீ யாரு? புதுசா இருக்க. இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. என் ரிசர்ச்சை திருட வந்திருக்காங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஏய், எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரிசர்ச்சை திருட தான் வந்திருக்கீங்க. ஊருக்குள்ள ஏதோ புதுசா வைரஸை உருவாக்கலாம் தானே வந்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நேத்து தான் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இவங்கள பிடிச்சு அடிச்சு நல்லா விசாரிங்க. கண்டிப்பா விடக்கூடாது. என்ன நீங்க எங்களுக்கு தெரியாத மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் எங்களை போய் தெரியலன்னு சொல்லிவிட்டீங்களே. எங்க மேடம்க்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, அதனால நாங்களாம் சைனா போறோம். ஓஹோ, அதுக்கு தான் இந்த கெட்டப்பா? வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த கெட்டப்ல இருக்கீங்க பாரு. பாராட்டி ஆகணும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான இடம், கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆபத்துல எங்க கிட்டயே வராது, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்ன இங்க பாத்தீங்களா, இனிமே நாங்கெல்லாம் சைனாக்காரங்க. அதாவது நாங்க இனிமே இந்தியாக்கு NRI, புரியுதா? அங்க சம்பாதிச்சு இங்க அனுப்பி வைக்கிறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? வர வர இந்த நாட்டுல NRI தொல்லை தாங்கவே முடியல. இதுக்கப்புறம் ஆனா ஊனான்னு அங்க போய் இங்க போய் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு ஆடம்பரமா திரிவானுங்க. ஹலோ மேடம், நாங்கெல்லாம் இப்போ சைனாக்காரங்க. வாங்க வந்து உட்காருங்க. எப்படி எங்களுடைய டான்ஸ்? இது அப்படி கிடையாது. இப்ப பாரு, நான் ஆடி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச சைனா ஸ்டைல் நூடுல்ஸ். இப்போ பாருங்க மேடம், இத வச்சுதான் நீங்க இதை சாப்பிட போறீங்க. என்னாச்சு உங்களுக்குலாம்? ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? அது இல்ல மேடம், நீங்க தானே சைனாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, நீங்க சைனாக்கு போனா நாங்களும் உங்க கூட சைனாக்கு வரணும்ல மேடம். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் எங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்க வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து ஹாலிடேவை அங்கே என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னங்க மேடம், ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மேக்கப்லாம் போட்டோம் தெரியுமா? சைனாக்காரனா மாறுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க கோமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது மேடம். உங்களுக்காக வேணும்னா நான் ஒரு ஓணாம்பால் சூப் வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? அட்லீஸ்ட் பல்லிவால் சூப்பாவது எடுத்து சாப்பிடுங்க, உங்க கோவம் குறையும், புரிஞ்சுதா? எனக்கு சைனாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னு யார் அது சொன்னா? வந்து இவதான்.
உங்ககிட்ட நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனா? இல்ல இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதை நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லாதப்ப நீ எதுக்காக இப்படி பண்ண? அது என்ன, நீங்க போனீங்கன்னா நாங்களும் வருவோம்ல, அதுக்காக நாங்க இப்பவே ரெடி ஆயிட்டோம். இங்க பாருங்க, உங்க யாரையும் நான் கூட்டிட்டு போக போறது கிடையாது. சைனாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது எனக்கு மட்டும்தான், போக போறது நான் மட்டும்தான். இது தெரியாம நீங்க பாட்டுக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் இப்படி செலவு பண்ணி சைனாக்காரனா மாறேன்னு ஊரையே அமக்கலப்படுத்தி வச்சிருக்கீங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அதிக பிரசங்க வேலையெல்லாம் இல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்காகவாவது நாங்க வரலாம் இல்லையா? தயவு செஞ்சு மறுக்காம எங்களை கூட்டிட்டு போலாமே ப்ளீஸ் மேடம், நாங்க வரோம். சரி, இத பத்தி நான் யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வேஷத்தை கலைங்க. கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான்டா. இது கோமாளி வேஷமா, சைனாக்காரன் வேஷம் இல்லையாடா. வாங்க அந்த கடைக்கு போவோம்.